இணைமுறை பயிற்சிலாம் செய்ய போகிறோம். அதனால் உட்காந்த மாரி செஞ்சுக்கலாம் எல்லாருமே. ஏன்னா கொஞ்சம் ஏஜ் எல்லாம் கலந்துருக்கனால கொஞ்சம் சிம்பிளாக செஞ்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய தலைப்பகுதி இருக்குல்ல, நீங்கள் சாதாரணமாக உட்காந்துருங்க. உட்காந்துட்டு உங்கள் கையை ரெண்டும் நல்லா இப்படி தலையில் வச்சு இப்படி நெத்தி கண்ணம் தாடை இப்படி தேய்ச்சி கொடுங்க. இது வந்து முகத்தை வந்து மசாஜ் பண்ணுறதுன்னு பேர். இது ஏன் பண்ணணும் அப்படின்னா, ஒரு வயசுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா முகத்தில் சுருக்கம் வரும். இப்போ புரியுமே சொல்லணும்னா, பெண்களுக்கு வந்து பியூட்டி பார்லர் போகும்போது அவங்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபேஷியல் பண்ணிட்டு தான் என்ன செய்வாங்க, மசாஜ் பண்ணிட்டு தான் ஃபேஷியலே பண்ணுவாங்க. ஏன்னா அந்த சுருக்கம் பின்னாடி வந்துடக்கூடாது. அதனால் இதை டெய்லி பண்ணினீங்க அப்படின்னா ஒரு ஏஜுக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த முக சுருக்கம் இருக்காது. இன்னொன்று என்னென்னா, முகவாதம்னு ஒன்று வரும், அதுவும் பார்த்திங்கன்னா வராது. ரத்த ஓட்டத்தை சீராக வச்சுக்கக்கூடிய ஒரு பயிற்சி. அடுத்த பின்தலை, பேக் சைடு ஹெட்டு, கழுத்து வரைக்கும் நல்லா அமைக்க விடுங்க. சும்மா நம்ம உங்களுக்கு தானே, நீங்கள் தோன்றும் போது செஞ்சுக்கலாம். இவ்வளோ தடவை செய்யணும் அப்படி ஆசனம் இதுதான் உங்களுக்கு குறிப்பிட்ட நேரம் டைமிங் உண்டு. இது மசாஜ் பண்ணுறது, அதனால் ஃப்ளெக்சிபிளாக இப்போ வந்து பண்ணிக்கலாம். எத்தனை தடவை வேணாலும் அமைக்க விடலாம். ஆச்சு. அடுத்து காது மடல், மேலிருந்து ஆரம்பித்து கீழே. இந்த காது மடல் மூளையில் உள்ள நரம்புகளோட தொடர்புடையது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லலாம் பசங்க தூங்கினா என்ன செய்வாங்க, காதை பிடிச்சி இழுத்து விடுவாங்க. இழுத்து விட்டால் அந்த தூக்கம் வந்து போகும். அதனால் காதை நல்லா பண்ணிக்கும். சரி, அதை முடிச்சிட்டிங்களா? அடுத்தது உங்களுடைய கைப்பகுதி. இந்த கை இருக்குல்ல, இதை தொடையில் வச்சுங்க. அப்படி இப்போ தொடையில் வச்சு நல்லா அக்கு ப்ரெஷர்னு சொல்லுவாங்கள்ல, அதேமாதிரி ப்ரெஸ் பண்ணும். கை ஒரு கை குவிச்சிங்க. இந்த கை குவிச்சு இப்படி நல்லா, அதாவது இப்படி தொடையில் கையை வந்து தொடையில் இருக்கட்டும். அப்போ தான் என்னென்னா, கையில் உள்ள அந்த வர்ம புள்ளிகள்னு சொல்லுவாங்க. இப்போ சுஜோக்கில் வர்ம புள்ளிகள் சொல்லுவாங்க. சக்கராசில் உப சக்கராசின்னு உள்ளங்கையில் இருக்குமாங்க. அப்போ நல்லா அக்கு ப்ரெஷர் பண்ணும்போது என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மூளையில் உள்ள செல்கள் நரம்புகள் வந்து ஆக்டிவேஷன் ஆகும். இது உங்களுக்கு குறிப்பாக சொல்லணும், இந்த முத்திரைகள்லாம் பலன் தரல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயம் இப்போ நீங்கள் வண்டியில் போயிட்டே இருக்கீங்க, கண்ணு பார்க்குது, திடீர்னு குறுக்க ஏதாச்சும் ஒருத்தங்க யாரும் வந்துடுறாங்களோ, ஒரு நாய் குறுக்க போகணும்னு வச்சுங்களேன், நீங்கள் என்ன செய்றீங்க, டக்குன்னு பிரேக் பிடிக்கிறோம். வித்தின் செகண்ட் தான் அது கண்ணு பார்க்குது, மூளைக்கு என்ன செய்து போய் கைக்கு செயல் நடக்குது. இன்னும் புரியுமே சொன்னால், உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா நீங்கள் பார்க்குறீங்க, உங்கள் கண்ணு டக்குன்னு என்ன செய்றீங்க, வான்னு சொல்கிற வார்த்தை வரதுக்கு முன்னாடியே கை போய் கூப்பிடுது. அப்போ எவ்வளோ செகண்டில் அந்த மூளை போய் அந்த செய்தியை கைக்கு அமுச்சு விடுதுன்னு பாருங்கள். அப்போது அந்த கையில் உள்ள அந்த வர்ம புள்ளிகளை தூண்டிடும். அதனால் இந்த ரெண்டு கையும், ஒரு கை பண்ணிட்டீங்கன்னா அடுத்த கை வரும். அடுத்த அதை முடிச்சிட்டிங்கன்னா கை மசாஜ். ஒரு கையால் இன்னொரு கையை அப்படி எடுத்து வச்சு நல்லா அப்படி அமைக்க கொடுங்க. எங்கெல்லாம் சதைகள் அதிகமாக இருக்கும் அங்கெல்லாம் என்ன செய்யுங்க, கையை நல்லா கீழே மேலே நல்லா ஷோல்டர் வரைக்கும் அமைக்க கொடுங்க. லீனாக உள்ளவங்க அப்படியே பிடிச்சி கொடுத்துட்டு போயிடலாம். கொஞ்சம் ஃபேட்டாக உள்ளவங்க கையை அப்படி திருப்பி திருப்பி அமைக்க கொடுங்க. இப்போ வீட்டிலே பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு, சின்ன பசங்க விளாண்டுக்கிட்டே இருக்கும், வலிக்குதுன்னா அப்படியே இருந்தால் அம்மா ஆத்தா அமைக்க கொடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் உடம்பு, வேறு ஒன்றும். எப்போதுமே யோகா செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மசாஜ் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து கைக்கு நரம்பு பயிற்சி. கையை நேராக அப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுங்க. கை நேராக இருக்கணும். நிமிர்ந்து உட்காந்தீங்க இதில் மட்டும். இது வந்து கை பலகீனத்தை குறைக்கும், கை நடுக்கும், இதெல்லாம் தான் குறைக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. திரும்ப கீழே இருக்கீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. திரும்ப நேரம் 2 டைம்ஸ் பண்ணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. திரும்ப கீழே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ரிலாக்ஸ். இது வந்து கைகளை வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். ஃபஸ்ட்டு செய்யும் போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது என்ன செய்றீங்க அப்படின்னா, ஒரு 10 கவுண்ட்ஸ், அதாவது 10 கவுண்டிங் வச்சுங்க. உங்களுக்கு புரியணுங்கிறத சில பேர் 10 கொடுத்தோம்னா 10 செஞ்சுட்டு இருப்பாங்க கடைசி வரைக்கும். அதனால தான் 20 தான் நான் கொடுக்குறது. வீட்டில் என்ன செய்றீங்க, இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. அடுத்தது இந்த மணிக்கட்டு இருக்குல்ல, நம்ம தூரம் பைக்கில் போகிறவங்களுக்கு இந்த இடத்துல வலி வரும். அந்த வலியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹேண்ட் ரொட்டேஷன் சொல்லுவாங்க. இந்த கையை மடக்கிட்டு இந்த மணிக்கட்டை மட்டும் இப்படி சுற்றணும். இப்படி வலை சுற்றா ஒரு 5 முறை, இடச்சுற்றா 5 முறை. இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நாங்கள் கொடுத்த ரிசல்ட் எடுத்திருக்கோம். அதனால தான் இதை மெயினாக செய்ய சொல்கிறது. அடுத்து வந்து ஹேண்ட் ரைட்டிங் சரியாக வராது சில பேருக்கு. பசங்களுக்குலாம் வீட்டில் பசங்க வந்து ஹேண்ட் ரைட்டிங் சரியாக வரலன்னா இதை அடிக்கடி செய்ய சொன்னீங்கன்னா அது வரும். நான் ஸ்கூலில் போய் பசங்களுக்கு கொடுக்கும்போது இதான் கொடுப்பேன். அது நிறைய பசங்க மாறி இருக்குது. அதனால் இதை நல்லா செஞ்சு பழகுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வயிறு, கையை வச்சு நல்லா அடி வயிறு அப்படியே பார்த்திங்கன்னா நெஞ்சு வரைக்கும் அமைக்க கொடுங்க. இதையே செய்கிறோம் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கோம்னு நமக்கு தெரிய மாட்டாங்க. யாராச்சும் பார்த்து சொன்னால் தான் என்னது தெரியுது, ஏவா வயிறு தொப்பை வந்துருக்குங்க, என்ன உடம்பு இப்படி ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தான் ஐயோ அப்படியா ரொம்ப கரெக்டாக இருக்குமா அப்படின்ட்டு அப்போ தான் நம்ம பார்க்குறோம். இது டெய்லி அமைக்க முடியாது, உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் என்ன நம்ம பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு. அடுத்த பின்பகுதி, இதை கிட்னி மசாஜ் சொல்லுவாங்க. பின்னாடி வருடி கொடுங்க, பேக் சைடில் மேலே இருந்து கீழே அப்படி வருடி கொடுங்க. எல்லாம் அமைக்க கொடுக்கலாம், உங்களுக்கு எப்படி வசதி இருக்கோ அதுக்கு தகுந்த.
நம்ம கையால் நம்ம முதுகே சில பேருக்கு பிடிக்க முடியல, பின்னாடி போக மாட்டாங்க. சரி, முயற்சி தான், வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது இப்போ கைக்கு எப்படி பண்ணீங்க அதுமாரி காலுக்கு என்ன செய்றீங்க அப்படின்னா, காலை தூக்கி ஒரு கால் மேலே இன்னொரு காலை இப்படி வச்சுக்கிங்க, மேலே இப்படி வச்சுட்டு கையால் அப்படி குவிச்சிக்கிங்க. இப்படி நல்லா அக்குப்ரெஷர் டைப்பில் நுனி விரல்லேருந்து ஆரம்பித்து கால் ஃபுல்லாக செய்யுங்க, பாதம் ஃபுல்லாக. இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் ஃபுல்லாக தாங்கிறது பாடி தான். அது பார்த்தீங்கன்னா பாடி தாங்கிறதுனால அடி பாதம் எப்போதுமே ஹார்டாக இருக்கும். இதுவும் காலில் உள்ள நரம்புகளும் மூளையோட நெருங்கிய தொடர்புண்டு. அதனால தான் நீங்கள் நடந்து போயிட்டே இருக்கும்போது டக்குனு இடிச்சிடுச்சு முனையில், அப்புறம் சுல்லுன்னு தெரிக்கும். ஓகேங்களா, தலையில் உச்சந்தலையில் அந்த அளவு என்னென்னா இந்த நரம்புகளோட தொடர்புடையது. வாத நோய் வரும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கால் ஒரு கை தான், அதாவது தலையில் தான் ரத்த ஓட்டம் சரியாக போகாது. ஆனால் நம்ம பாதிக்கிறது எங்கே, கால் கை தான் இழுத்துது. அப்போ என்னது, பிளட் சர்க்குலேஷன் மூளையிலேருந்து சரியாக கீழே போயிட்டு வரல அப்படின்னா என்னது, உங்களுக்கு இந்த செயல் வந்து என்னது நடக்க மாட்டாங்க. அதனால் என்ன செய்யணும், நல்லா இந்த வரும புள்ளிகளை தூண்டி விடணும். இது டெய்லி சும்மா சாதமாக நீங்கள் பெட்லேருந்து எழுந்த ஒன்று கூட செய்யலாம், இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஓகே, முடிச்சிட்டிங்களா? அடுத்தது 2 கால் ஆப்போசிட், அடுத்த கால் முடியுங்க. ஒரு கால் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த கால். சரி, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கால் மசாஜ். இப்போ கைக்கு பண்ண மாரி காலை என்ன செய்யணும், உட்காந்துறீங்களா, ஒரு கால் இப்படி குத்து காலாக வச்சுங்க, குத்து காலாக வச்சுட்டு இந்த கையால் அப்படி அமைக்க கொடுங்க. இந்த கையை தூக்கி வச்சு இந்த கையை வச்சு அமைக்க கொடுங்க. ஃபஸ்ட்டு இந்த அதாவது கணுக்கால் வரைக்கும் அமைக்க கொடுங்க. கணுக்காலுக்கு மேலே வரும்போது இப்படி உருட்டி விடுங்க. அதாவது கால் வலி உள்ளவங்க அவசியம் இதை செய்யணும். நீங்கள் கால் வலி உள்ளவங்க இதை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கால் வலி, மூட்டு வலி இதெல்லாம் சரியாகும். ஏன் அப்படின்னா நம்ம ரொம்ப நேரம் நிற்கிறோம், நடக்கிறோம், இப்படியே இருக்கும். அதனால் என்னென்னா இங்கே உள்ள நரம்புகள்லாம் அப்படியே ஸ்டிஃபாக இருக்கும், அதாவது ஃப்ளெக்சிபிளாக இருக்காது. அங்கே உள்ள அந்த காஃப் மசில்ஸ் பிடிச்சிக்கும். இது என்ன செய்றீங்கன்னா நல்லா அப்படியே உருட்டி விட்டீங்க அப்படின்னா அந்த மசில்ஸ்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாகவும் ரத்த ஓட்டம் நல்லா போயிட்டு வரும். அடுத்த முட்டி, அப்புறம் தொடையெல்லாம் உருட்டுங்க, அமைக்க கொடுக்காதீங்க. இதில் உருட்டி விடணும் நல்லா. நீங்கள் உருட்ட தான் என்னதாங்க நல்லா ஃப்ரீயாகவும், ஃப்ரீயானாவே ரத்த ஓட்டம் என்ன செய்யும், நல்லா போகும். பசங்களுடைய உடம்பை பாருங்களேன், பார்த்தீங்கன்னா எனக்கு ஆசையாக இருக்கும் ரொம்ப என்னது. ஆனால் பெரியவங்க உடம்பு பார்த்திங்கன்னா இறுக்கமாக இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா மசில்ஸ்லாம் இறுக்கமாக இருக்கும், அப்படி ரொம்ப கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நிறைய பேருக்கு சொல்லுவாங்க, தொப்பனா எப்படி இருக்குன்னா சில பேருக்கு அழுத்தமாக இருக்கக்கூடாது, லூஸாக இருக்கலாம். லூஸாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, அழுத்தமாக இருந்துச்சுன்னா அது எப்போ வெடிக்கும்னு தெரியாது. அதேமாதிரி உதாரணம் சொல்கிறது அப்படி இருக்கக்கூடாது, ஃப்ளெக்சிபிளாக இருக்கலாம். ஆனால் என்னது இறுக்கமாக இருக்கக்கூடாது உடம்பு போது. சரி, முடிச்சிட்டிங்க, 2 கால் பண்ணிட்டீங்களா? சரி, இப்போ காலை நீட்டி போட்டிங்க, நீட்ட முடியுமா? இடிக்காமல் அடுத்தவங்க மேலே இடிக்காமல் அட்ஜஸ்ட் பண்ணிங்க, சைடில் நீட்டிங்க. அந்த சைடில் நிற்கிறவங்க உட்காந்துருக்கோம், அந்த சைடில் நீட்டிக்கலாம். இந்த சைடு உள்ளவங்க இந்த சைடை நீட்டிக்கலாம். சரி, உங்களுக்கு தெரியணுமில்ல பயிற்சி. கால் வந்து இப்படி முன்னோக்கி வைக்கணும். ஏன் கால் விரல்லாம் எப்படி இருப்பாங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்படியே வச்சுருப்பாங்க, விரல்லாம் முன்னாடி வரும். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் குரக்கல் இழுக்கிறதுல அந்த பிரச்சனை வந்து இதில் சரியாகும். அது மட்டும் இல்லாமல் அந்த கால் மூட்டு வலி உள்ளவங்க இதை அடிக்கடி செஞ்சிங்கன்னா இந்த வலி என்னது உங்களுக்கு குறையும். முன்னோக்கி வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. திரும்ப பேக் சைடு உங்கள் பக்கம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. திரும்ப முன்னோக்கி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. திரும்ப பேக் சைடு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. வெரி குட். இப்போ கால் அப்படியே சுற்றுங்க. ஒரு வலச்சுற்றா ஒரு 5 முறை, இடச்சுற்றா 5 முறை, அப்படியே ரிவர்ஸில் சைடு எப்படி சுற்றுறீங்களோ அதுமாதிரி மாற்றி சுற்றுங்க. சுற்றிட்டீங்களா? கால் அப்படி அகட்டி வச்சுங்க லைட்டாக. கால் இன்னர், கால் இன்னர். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கால் நல்லா ஃப்ரீயாக இருக்கும், லேஸாக இருக்கும். நீங்கள் நடக்கும்போது காலில் வலி வர அந்த வலி வந்து சுத்தமாக வரவே வராது, அந்த அளவு நல்லா மாற்ற முடியும். ஓகேங்களா? சரி, ரைட். இப்போ வந்து காலை வந்து ஃப்ரீ பண்ணிட்டீங்க. அடுத்து வந்து காலை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். சரிங்களா? கைக்கு எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணணுமோ அந்த காலை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். இது எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுறது அப்படின்னா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இடுப்புக்கு கீழே உள்ள பார்த்து பலகீனமாக இருக்கும், ரொம்ப நேரம் அவங்க நிற்க வச்சா முடியாது. ஓகேவா? அதை காலை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி. காலை என்ன செய்றீங்கன்னா ஒரு காலை மட்டும் இந்த அளவு தூக்குங்க, ரொம்ப தூக்கக்கூடாது, ஹைட்டு தூக்காதீங்க. தரையிலேருந்து ஒரு 1 இன்ச்சு 2 இன்ச்சு கேப் இருந்தால் போதும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ரிலாக்ஸ். அடுத்த காலம்
அடுத்த கால், அடுத்த கால் ஆப்போசிட். ஐயா இழுக்குதா நரம்பு? எழுந்து உதருங்க, சும்மா எழுந்து உதருங்க. நீங்கள் உதறினாதான் சரியாகும். ஆமாம், மாஸ்டர் தானே சொன்னோம்னா கேட்கணும்ல. எழுந்து கேளுங்க, எழுந்து உதருங்க ஐயா, உடனே சரியாகும். நீங்கள் வலியோட இருப்பீங்க. ஐயா எழுந்து உதருங்கன்னு. அதாவது நிறைய மாஸ்டர் வந்து சொல்ல மாட்டாங்க ஒரு பிரச்சனைனா, நீங்க செய்யற பார்த்தே தெரிஞ்சுப்பட எனக்கு என்ன செய்யுங்க. உதருங்க, உதறினா ஓங்கி உதைக்கணும். உங்க பிடிக்காதவங்க யாரோ படுத்திருக்காங்கன்னு நினைச்சீங்க, அப்ப எப்படி ஒரு காலு நல்லா உதங்க. சரி, அதே மாதிரி பயிற்சி பண்ணும் போது எப்போதும் நரம்பு இழுத்துது, கையில இழுக்குது, நெஞ்சில இழுக்குது அப்படின்னு ஏதாச்சும் இழுத்துச்சுன்னா எழுந்து உதருங்க. அந்த சைடு உள்ள கையும் காலையும் நல்லா உதறினீங்கன்னா, ஏன்னா சில பேர் திடீர்னு ரொம்ப நாள் செய்யாம ஆர்வத்தில் என்ன செய்வாங்கன்னா, திடீர்னு ஏதாச்சும் டிவியை பார்த்து செய்வாங்க, புக்கு கிடைச்சுன்னா நீ புக்கை பார்த்து செய்வாங்க. அப்போ என்ன திடீர்னு இதே மாதிரி பிரச்சனை வரும். அதனால தான் என்னன்னா டெய்லி செய்யுங்க, எதுவும் செய்யாமல் இருக்காதுன்னு சொல்றது. அப்போது இதேமாரி வரும்போது இதேமாரி காலை எழுந்து உதறிட்டிங்கன்னா சரியாகும். ஓகேவா? சரி, இப்போ அடுத்த கால் லெக் ரைசிங், ஆப்போசிட் லெக். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ரிலாக்ஸ். வெரி குட். ஆப்போசிட் அடுத்த லெக் இன்னொரு முறை 2 டைம்ஸ் பண்ணு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ரிலாக்ஸ். ஆப்போசிட் அடுத்த லெக் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ரிலாக்ஸ். வெரி குட். பண்ணிட்டீங்களா? உங்கள் காலை உங்களால் தூக்க முடியுதா? பாதி பேரால் தூக்க முடியல. தெரிஞ்சுங்க, அதாவது இப்பயே நம்ம காலம் நம்மளால தூக்க முடியும்னா இன்னும் கொஞ்சம் காலத்தில் என்ன, இன்னும் சொச்ச காலம் போய் ஆகணும். அதனால என்னது, இந்த சின்ன சின்ன பயிற்சிகளை பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா என்னது கால் ஃப்ரீ ஆகிடும். ஓகேவா? வலி சரியாயிடும், காலில் உள்ள பிரச்சனை உங்களுக்கு குறையும். ஓகேவா? இப்போ அடுத்தது இப்போ 2 காலையும் தூக்கணும். ஓகேவா? இது என்ன செய்யணும், பின்னாடி கையை ஊனாதீங்க. முன்னாடி கையை ஊனீங்களா, இப்போ ஊனாதீங்க, முன்னாடி கையை கொண்டு வாங்க. பேலன்ஸ். ஏன்னா நமக்கு ஒரு பயம் இருக்கும், கீழே ஊந்துட்டா என்ன அப்படின்ட்டு. அப்போ என்னன்னா கையை முன்னோக்கி வச்சுட்டு லைட்டா உடம்ப பெண்ட் பண்ணி இப்படி தூக்கணும். பின்னாடி உடம்ப லைட்டா பெண்ட் பண்ணிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். அது செய்யும் போது கவனிச்சிங்களா என்ன ஆகுது? என்ன ஆகுது சொல்லுங்க. வயிறு இழுக்கும், கடகடன்னு ஆடும். கால்லாம் பார்த்தீங்கன்னா கடகடன்னு ஆடும். அப்போ ஆடுது ஒரு உறுப்பு. அதாவது நீங்க டிவி பாக்குறீங்க, டிவி பார்க்கும்போது விளம்பரம் போடுறாங்க பாத்தீங்களா, ஒரு பெல்ட் மாரி இடுப்புல போட்டு கடகடன்னு ஆடினா என்ன செய்றாங்க, வைப்ரேஷன் அந்த இடத்துல கொடுத்தா அந்த உள்ள சதை குறையுன்னு சொல்றாங்க. நீங்க இந்த பொசிஷன்ல இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும், நல்லா தொடையும் அடி வயிறு அது கடகடன்னு துடிக்கும். அப்படி ஆடு இதன் டெய்லி செஞ்சீங்கன்னாவே வயிறு குறையும், தொடையில உள்ள சதையும் குறையும். ஓகேவா? திரும்ப ஒரு செய்யலாமா? அகைன் அப். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ரிலாக்ஸ். இந்த ஆட்டம் குறைஞ்சாதான் உங்க உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அதனால என்னன்னா டெய்லி என்னது செஞ்சு பாருங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வயிறு சூப்பராக குறையும். ஒரு வாரம் நல்லா செஞ்சீங்கன்னா காலமுறை ஈவினிங் 2 வேளை செஞ்சீங்கன்னா இது படகாசனம்னே சொல்லுவாங்க. ஒன்று படகு மாரி இப்படி போட்டு மாரி வரும். ஓகேங்களா? அது வருது, அதுவும் வயிறு குறைக்க தான். இதுவும் என்ன செய்யும் உங்களுக்கு, வயிறு ப்ளஸ் கால் ரெண்டுக்கும் என்னது ஸ்ட்ரென்த் கொடுக்குது. இது 2 in 1. அதனால இதை நல்லா பண்ணி. ஓகேவா? சரி, அப்படியே எழுந்துச்சிங்க, ஸ்டாண்ட் அப். ஏன்னா ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே செய்றீங்களா? அது அடுத்தது எல்லாத்தையும் ரிலாக்ஸ். வெரி குட். எழுந்துட்டீங்களா? சந்தோஷம். இப்போ என்ன செய்றீங்கன்னா ஷோல்டரில் கையை கொடுத்தீங்க, ஒரு கை கொடுத்தீங்க. ஃபர்ஸ்ட் வலது கை கொடுத்தீங்க, உங்கள் வலது பக்கம் கையை கொடுத்தீங்க. வலது கையை அப்படி முன்னோக்கி ஒரு 5 தடவை சுற்றுங்க. இது 9 part ரொட்டேஷன் சொல்லுவாங்க. கை தூக்கி செஞ்சீங்கன்னா கை தூக்கி செய்யலாம், இடிக்கும் அப்படின்றதுனால என்னது ஷோல்டரில் கொடுத்தீங்க. அடுத்த ரிவர்ஸில் செய்யுங்க, பின்னோக்கி. எப்படி பண்ணீங்களோ அது மாற்று செய்யணும். வெரி குட். முடிச்சுட்டீங்களா? அடுத்த கை முன்னோக்கி ஒரு 5 முறை செய்யுங்க. அடுத்தது பின்னோக்கி ஒரு 5 முறை. இது பாருங்க, 5 முறை டைம் கொடுத்துருவாங்க, அதுக்குள்ள நீங்க எல்லாரும் முடிப்பீங்க பாருங்க. 2 கையும் அடுத்த ஷோல்டரில் கொடுத்தீங்க. ஏன்னா நிறைய பேர் யோகா செய்யுங்கன்னா யோகா செய்ய நேரம் இல்லை சார். 2 கை வச்சுங்க ஷோல்டரில். கையை வச்சுக்கலாம், 2 கை வைங்க. முன்னோக்கி 5 முறை, அடுத்த பின்னோக்கி 5 முறை. வெரி குட். அடுத்த கை ஒரு கை மேல இன்னொரு கையை பிடிச்சிங்க. சாப்பிட்ற கை மேல இருக்கட்டும். காலை ஒரு 1/2 அடி கேப் வச்சுங்க. காலை ஒரு 1/2 அடி கேப் வச்சுங்க. பாடியை மட்டும் ரைட்ல லெஃப்ட்ல திருப்புங்க. ஓகேவா? இது வந்து காலை திருப்ப வேணாம், நீங்க வந்து கையை மட்டும் திருப்புங்க. இது இடுப்புக்கு தான் பயிற்சி. இடுப்புல வந்து சொடக்க விடும். நம்மளால எதுவுமே செய்யாம இருக்கிறவங்களுக்கு அப்படி செஞ்சீங்கன்னா டக்குன்னு சொடக்க விடும். வெரி குட். சூப்பர்.
அந்த கை இடுப்பில் கொடுத்தீங்க. கை 2 கை இடுப்பில் கொடுத்துக்கணும். நான் மைக்கு ஒரு கை பிடிச்சிருப்பானால ஒரு கையிலே செய்யக்கூடாது. நீங்களும் இடுப்பில் கொடுத்து ஹிப் ரொட்டேஷன் வலை சுற்றா ஒரு 5 முறை. நிறைய பேர் இடுப்பை சுத்த முடியாமலாம் இருப்பாங்க. எங்கள் ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, ராமலிங்க ஐயா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இடுப்பு நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நீங்கள் உட்காந்து எழுந்திரிக்கிறதுக்கு எல்லாம் இடுப்பு தான் ரொம்ப முக்கியம். ஆப்போசிட்டாக பண்ணுங்க. எப்படி பண்ணீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக. அதுக்குன்னே சார் ஒரு தனியாக ஒரு 3-4 பயிற்சி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் கொடுக்க இப்போ லேட் ஆகிடும். அதனால இதை மட்டும் செய்யும். ஓகேவா? அடுத்த முட்டி. கை முட்டியில் வச்சுங்க. முட்டியை மட்டும் சுத்த முடியும். வலை சுற்றா 5 முறை. அப்படியே இட சுற்றா ஒரு 5 முறை. நிறைய பேருக்கு சொடக்க விழுது பாருங்க. இவ்வளவு நாள் வேலை செய்யாமலே இருக்குங்க முட்டி. நம்ம உடம்பையே நம்ம அசைக்க முடியாம நம்ம கொண்டு வரோம். ஓகேங்களா? அதை கவனிக்கணும். அதான் இயங்கணும். நம்ம ஒரு பொருளை வாங்கி நீங்க இயக்காம வச்சிருந்தீங்கன்னா எப்படி வீணா போதும், அதே மாதிரி நம்ம உடலையும் நீங்க இயக்காம வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப சிரமம். உடல் உழைப்பு இல்லைனாலும் என்னது, உங்க வேலை, அதை சொல்றேன், நீங்க கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருப்பீங்க, இல்ல வேற ஒரு தொழில் நடத்திட்டு இருப்பீங்க. உங்க உடல் உழைப்பு இல்லாம நீங்க அந்த ஒரு வேலை, குறிப்பிட்ட வேலையை மட்டும் செய்யும்போது உடல் சரியா இயங்காது. எல்லாமே ஜாயிண்ட்ல தான் ஆக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த ஜாயிண்ட்டை ஃப்ரீ பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்குதான் இந்த மாதிரி பயிற்சிகள் செய்யும். ஓகேங்களா? சரி, வெரி குட். இப்போ முடிச்சாச்சா? அடுத்த லாஸ்டா தாடாசன். கையை லாக் பண்ணீங்க. 2 கை சேர்த்துங்க. கை லாக் பண்ணி அப்படியே ஆஃப் பண்ணுங்க. நல்லா மேல தூக்கி நிப்பாட்டுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. திரும்ப ஒரு தடவை செய்யலாமா? ஓகே. லாக் அப். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ரிலாக்ஸ். வெரி குட். ரிலாக்ஸ். அப்படியே உட்காந்துங்க. சரி, அற்புதமான எல்லாரும் செஞ்சீங்க. ரொம்ப சந்தோஷம்.